மூடி கிடக்கும் முதியோர் இல்லத்தில் திருட்டு சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை காவல் நிலைய எல்கைக்குட்பட்ட சுந்தரபாண்டியபுரம் கீழப்பாட்டாக்குறிச்சியில் அமைந்துள்ள அன்னை முதியோர் இல்லத்தில் கடந்த 12 ஜூன் 2025 அன்று இந்த முதியோர் இல்லத்தில் உணவு அருந்தி சிலர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். இதன் தொடர்ச்சியாக ஆய்வு நடத்திய அதிகாரிகள் முதியோர் இல்லத்தை சீல் வைத்து நிலையில் அங்கு யாரும் செல்ல முடியாமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத அந்த முதியோர் இல்லத்தில் முகமூடி கொள்ளையர்கள் 16 ஏப்ரல் 2026 தேதி பகல் 2 மணி அளவில் 2 பேர் பல பொருட்களை திருடி கைவரிசை காட்டிச் சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக காப்பக உரிமையாளர் ராஜேந்திரன் சாம்பவர் வடகரை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் இருந்த வந்த நிலையில் மர்ம ஆசாமிகள் இரண்டாவது முறையாக 26 ஏப்ரல் 2026 அன்று 2 நபர்கள் முகமூடி அணிந்த நிலையில் காப்பகத்தில் உள்ளே நுழைந்து பணம் மற்றும் எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் போன்ற பல பொருட்களை திருடிவிட்டு சென்றுள்ளனர். காப்பகத்திற்கு வந்த உரிமையாளர் ராஜேந்திரன் காப்பக ஜன்னல் உடைந்த நிலையில் இருந்ததை கண்டு அச்சமடைந்தார். பின்னர் காப்பகத்தை திறந்து பார்த்தபோது பீரோ மற்றும் பெட்டிகள் உடைக்கப்பட்டு இருந்ததையும் பொருட்கள் திருடிச் சென்றுள்ளதையும் உணர்ந்த அவர் உடனடியாக அவரது அலுவலக அறையில் உள்ள கண்காணிப்பு கேமராவை பார்வையிட்டார். அதில் மர்ம ஆசாமிகள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்ததை ஆதாரமாக பதிவு செய்து சாம்பவர் வடகரை காவல் நிலையத்தில் புகார் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாம்பவர் வடகரை போலீசார் முதியோர் இல்லத்தில் திருட்டில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளைகளை குற்றவாளிகளை தேடி வருவதாக கூறப்படுகிறது. கொள்ளை சம்பவம் அரங்கேறுவதற்கு காரணமாக அமைந்துள்ளதோ என அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து அன்னை காப்பகத்தில் குறுகிய நாட்களில் 2 முறை பட்டப்பகலிலே திருட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பது அப்பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற தகவலுக்கு விசில் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.